வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வாரை கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதால் தான் பணிய கைதிகளின் விடுவிப்பு மற்றும் போர் நிறுத்தம் தொடர்பான முன்மொழிவுகளுக்கான பதிலை ஹமாஸ் தலைவர்களால் கொடுக்க முடியாதுள்ளது என்று எகிப்திய அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்களுக்கு மிக கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் கையை பிசையும் நிலையில் உள்ளார்கள். யாஹ்யா சின்வாரின் ஒப்புதல் இல்லாமல் அவர்கள் எந்த ஒப்பந்தத்திலும் கையொப்பமிட முடியாது என்கிறார்கள். இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாக்சி ஹெனக்வி சேனல் 12 அளித்த பேட்டியில் ஹமாஸின் காசா தலைவர் யாஹ்யா சின்வார் பணிய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தாமதப்படுத்துகிறார், ஏனெனில் அவர் துக்கத்திலும் அச்சத்திலும் இருக்கிறார் என்றார். அவர் மேலும் தொடர்ந்த போது ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வாரை ஒழிப்பதற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF மிகவும் நெருக்கமாக இருந்ததாக தெரிவித்தார். அவர் சுரங்கப்பாதையிலிருந்து சுரங்கப்பாதைக்கு தப்பிக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு நாங்கள் அவர் இருந்த இடத்திற்கு நெருக்கமாக இருந்தோம். சிலர் மிகவும் நெருக்கமாக என்றும் கூட சொல்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக நாங்கள் அவரை தவறவிட்டோம். அவர் நூலிலையில் தப்பிச் சென்றார். இப்போதும் அவர் தரையடியே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த மோதலில் இருந்து யாஹ்யா சின்வார் உயிருடன் வெளியேற மாட்டார். அவரது விதி சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனிதன் கடன் வாங்கிய நேரத்தில் இருக்கிறார். அதற்கு பொறுமை தேவை. பின் லேடனுக்கு அமெரிக்கர்கள் 10 வருடங்கள் காத்திருந்தனர். எங்கள் தருணம் வரும் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு நீண்ட காலம் எடுக்காது என்று ஹெனக்வி கூறினார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சின்வார் போரில் உயிருடன் வெளியேறாவிட்டாலும் தான் ஏற்கனவே வெற்றி பெற்றதாக நம்புவதாக கடந்த காலத்தில் செய்தி வெளியிட்டிருந்தது. அவர்கள் மேலும் தெரிவித்த போது சின்வார் நேரம் தன் பக்கம் இருப்பதாக நம்புகிறார். எவ்வளவு காலம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக காசா போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரிக்கும் என்றும் அவர் திட்டமிட்டுள்ளார் என்று கூறப்பட்டிருந்தது. ஹெனக்வி மேலும் கூறிய போது பணிய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒரு முடிவை எடுப்பது சின்வாருக்கு வெளிப்படையாக கடினமாக உள்ளது. காரணம், அவர் எடுக்கும் தவறான முடிவு ஹமாஸ் ஆட்சியின் முடிவை குறிக்கும். பணிய கைதிகளை விடுவிக்குமாறு கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அதுதான் சின்வார் உயிர் பிழைப்பதற்கான அதிமுக்கியமான கட்டை. அவரது உயிர் எங்கள் பணிய கைதிகளிடம் உள்ளது. அவர்களை விடுவிப்பது சின்வாருக்கு எளிதானது அல்ல. அதனால் தான் விஷயங்கள் தாமதமாகின்றன. பணிய கைதிகளை விடுவித்தாலும் அவரது உயிருக்கு ஆபத்து. இஸ்ரேலிய ராணுவம் ரஃபாவுக்குள் இறங்கினாலும் அவரது உயிருக்கு ஆபத்து. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ரஃபாவில் ஒரு IDF தரை தாக்குதலை தொடங்க போகிறோம் என்று கூறியதன் மூலம் ஒப்பந்தத்தை நிராகரிக்க சின்வார் ஊக்குவிக்கப்படுகிறார் என்று கூற்று தவறானது. ரஃபா தரை தாக்குதல் நடவடிக்கையின் குறிக்கோள்களில் ஒன்று ஒப்பந்தத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது. ஏனென்றால் ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்வதன் மூலம் IDF ரஃபாவுக்குள் செல்வதை தடுக்க முடியும் என்று சின்வார் கேள்விப்பட்டால் அதுதான் நாம் அவருக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரே முக்கிய வழி. அதே நேரத்தில் ரஃபா தரைப்போர் இன்றோ நாளையோ அல்லது அடுத்த வாரமோ தொடங்கியே தீரும். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் விரைவில் ரஃபாவுக்கு நகரும் என்பதை நிச்சயம் அறிந்திருப்பார். ஏனெனில் பிளிங்கன் இந்த வாரம் இஸ்ரேலுக்கு வந்தபோது ஹரம் ஷலோமுக்கு செல்லும் வழியில் எமது ராணுவ டேங்களை கடந்து சென்றார். அவை எதற்காக அங்கு நிற்கின்றன என்பது அவருக்கு தெரியும். ரஃபாவில் தரைப்போர் தொடங்கும் போது அவர் ஆச்சரியப்பட மாட்டார். எகிப்திய எல்லையில் இருந்து ஹமாஸை துண்டிக்க ரஃபா நடவடிக்கை தேவை. ஹமாஸுக்கு தேவையான ஆயுத விநியோகம் என்ற ஆக்சிஜன் அங்கே எகிப்திய எல்லையில் தான் உள்ளது. அத்துடன் ரஃபாவில் செயற்படும் 4 ஹமாஸ் பெட்டாலியன்களும் அளிக்கப்பட வேண்டும் என்றார். காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வார் இஸ்ரேலுடன் பணிய கைதிகள் ஒப்பந்தத்திற்கான சமீபகால முன்மொழிவு குறித்து தனது உள்ளீட்டை இப்போது அளித்துள்ளார் என்று அரபு மத்தியஸ்தர்கள் தெரிவித்ததாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்களது கூற்றுப்படி ஹமாஸ் பிரதிநிதிகள் மூலம் நேற்று சின்வார் ஹமாஸின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இது மிகவும் நெருக்கமானது என்று கூறினார். இருப்பினும் அவர் பல எச்சரிக்கைகளை எழுப்பினார். ஹமாஸ் தனது அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலால் தொடங்கப்பட்ட போரை நிறுத்த கோரி வரும் நிலையில் ஹமாஸ் விரைவில் ஒரு எதிர் முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மத்தியஸ்தர்கள் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் சிக்கலில் உள்ளனர். ஹமாஸ் இயக்கம் மற்றும் ஒரு போர் நிறுத்த முன்மொழிவை நிராகரித்தால் ஹமாஸ் மூத்த அதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் என்று கடந்த மாதம் கத்தாரை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் எச்சரித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டது. அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தயாராக இருக்குமாறு ஹமாஸ் தலைமையிடம் கூறியதாக கத்தார் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. போர் நிறுத்த முன்மொழிவுகளை ஏற்க ஹமாஸின் விருப்பமின்மை, தற்போதைய திட்டத்திற்கு ஹமாஸ் பதிலளிக்க
கிடைக்காததால் ஏற்பட்ட விரக்தியில் கத்தார் உள்ளதாகவும் அதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக ஹமாஸை தமது நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு கத்தார் தயாராகி வருவதாக வாஷிங்டன் போஸ்ட் கட்டுரையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள 3 மூத்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். கத்தார் அரசாங்கத்தின் மறுமதிப்பீட்டை நன்கு அறிந்த ஒரு அதிகாரியின் கூற்றுப்படி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையிலான போரில் மத்தியஸ்தராக தமது பங்கை ஒரு பரந்த மதிப்பாய்வு செய்துள்ள கத்தார் அரசு மதிப்பாய்வின் ஒரு பகுதியாக கத்தாரில் உள்ள ஹமாஸின் அரசியல் அலுவலகத்தை மூடலாம். கத்தார் அரசு ஹமாஸ் அரசியல் அலுவலகத்தை தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கலாமா என்று எடை போடுகிறது. மேலும் 7 மாத மோதலில் தொடர்ந்து மத்தியஸ்தம் செய்யலாமா வேண்டாமா என்பது பரந்த மதிப்பாய்வில் அடங்கும் என்று அந்த அதிகாரி ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தார். கத்தார் கடந்த மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையாளர்களில் மத்தியஸ்தராக தனது பங்கை மறுபரிசீலனை செய்வதாக வெளிப்படையாக கூறியது. அரசியல்வாதிகளால் கத்தாரின் மத்தியஸ்த முயற்சிகள் குறை மதிப்பிற்கு உட்படுத்தப்படுகின்றன என்ற கவலையை மேற்கோள் காட்டியது. கத்தார் மத்தியஸ்தம் செய்ய போவதில்லை என்றால் அவர்கள் ஹமாஸின் அரசியல் அலுவலகத்தை கத்தாரில் வைத்திருப்பதில் எந்த ஒரு அர்த்தத்தையும் பார்க்க மாட்டார்கள். எனவே இது மறுமதிப்பீட்டின் ஒரு பகுதியாகும் என்று அதிகாரி கூறினார். கத்தார் அரசாங்கம் ஹமாஸின் அரசியல் அலுவலகத்தை மூட முடிவு செய்தால் தோஹாவை விட்டு வெளியேறுமாறு ஹமாஸ் கேட்கப்படுமா என்பது அந்த அதிகாரிக்கு தெரியவில்லை. எவ்வாறாயினும் தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் போது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து கத்தாரின் சொந்த மதிப்பாய்வு மீண்டும் செய்யப்படும் என்று அந்த அதிகாரி கூறினார். ஹமாஸ் தலைமையை கத்தாரில் இருந்து வெளியேற்றும் அச்சுறுத்தல் பணிய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு கை கொடுக்கும் என்று பைடன் நிர்வாகம் நம்புவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் வாஷிங்டன் போஸ்ட் மேற்கோள் காட்டிய சில ஆய்வாளர்கள் இது பேச்சுவார்த்தைகளை மேலும் சிக்கலாக்கும் என்று கூறினார்கள். தோஹாவில் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுப்பது பயனற்ற அழுத்தம் என்று பேச்சுவார்த்தையில் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பிரச்சனை என்னவென்றால் முடிவெடுக்கும் நபர்களோ காசாவில் இருக்கிறார்கள். அவர்கள் தமது இயக்கத்தின் அரசியல் அலுவலகம் எங்குள்ளது என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. கத்தாருக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் பேட்ரிக் தரோஸ் கத்தாரில் இருந்து ஹமாஸை அகற்றுவது வெள்ளை மாளிகைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது அது எதிர்காலத்தில் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தைகளை முன்கூட்டியே கைவிடுவதற்கு சமமாக இருக்கும் என்றார். ஹமாஸின் மூத்த அதிகாரி ஹுசாம் பத்ரன் காசாவில் போர் நிறுத்தத்தை நிறுத்திய கட்சி ஹமாஸ் அல்ல, மாறாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து ஆர்வமின்மை காரணமாக அது ஏற்பட்டது என்று கூறினார். பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதாக நாங்கள் அறிவிக்கவில்லை. இந்த போரை நிறுத்துவதில் நாங்கள் மிகவும் ஆர்வமாக உள்ள கட்சி என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது பேச்சுவார்த்தையில் உள்ள ஒரே சிக்கல் மேசையில் உள்ள எதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நேதன்யாகுவின் நிலைப்பாடுதான். நேதன்யாகு இந்த பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கு மிகவும் ஆபத்தான நபர் என்று கூறினார். எகிப்திய அதிகாரிகள் சிலர் கத்தார் அரசு ஹமாஸ் ஒரு உடன்பாட்டுக்கு வரவில்லை என்றால் தோஹாவிலிருந்து ஹமாஸை அதிகாரப்பூர்வமாக வெளியேற்றுவதாக அச்சுறுத்தியது உண்மைதான் என்றார்கள். காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் தலைமையை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் போர் நிறுத்தத்தின் ஒரு நிபந்தனையை முன்வைத்ததாகவும் சில அதிகாரிகள் கூறினார்கள். காசாவிலிருந்து வெளியேறும் ஹமாஸ் தலைவர்களுக்கு கத்தார் ஒரு புதிய தாயகமாக மாறலாம் என்றும் அவர்கள் கூறினார்கள்.